ஆடி வெள்ளினாலே அன்னைக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் செய்வோம். இன்னும் ஸ்பெஷலா திருப்புல்லானி ஆதி ஜெகநாதர் பெருமாள் கோவில்ல சிறப்பு பிரசாதமா செய்யற இந்த பாயாசத்தை ஒரு முறை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பாப்போமா. முதல்ல இதை செய்யறதுக்காக 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை முதல்ல 3-4 தடவை சுத்தமா தண்ணீர்ல கழுவிட்டு அதுக்கப்புறமா இதுல உள்ள தண்ணீர் எல்லாம் நல்லா ஒட்ட வடிச்சிட்டு சுத்தமான காட்டன் துணியில போட்டு நல்லா பரத்தி விட்டுருங்க. நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிக்கிற இடத்துல ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இந்த அரிசியை நல்லா காய வச்சுக்கோங்க. அரிசி நல்லா இது போல சுக்காட்டம் காஞ்சதுக்கு அப்புறமா தண்ணியே இல்லாம ட்ரையா இருக்கிற மிக்ஸி ஜார் கப்ல காய வச்ச இந்த அரிசியை மாத்திக்கோங்க. இப்ப இதுல கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம பல்ஸ் மோட்ல கொடுத்துட்டு கிட்டத்தட்ட இது போல ரவை பதத்துக்கு உடைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸா உடைக்கிறத தவிர்த்துருங்க. இப்போ உடைச்ச இந்த அரிசி அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா அடுப்புல ஒரு அடிகனமான கடாயில 2 கப் அளவுக்கு நல்ல திக்கான பால் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபில கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம முழுக்க பால்ல தான் செய்ய போறோம். இந்த பால் காய்ந்து கொதிச்சு வர கேப்ல சைட் பை சைட் ஒரு சின்ன கப்ல வெதுவெதுப்பான பால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துட்டு நல்ல சூடா இருக்கிற பால்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கரைச்ச இந்த குங்குமப்பூ அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம காய வச்சிருந்த பால் பாத்திரலாம் பால் நல்லா பொங்கி காய்ந்து கொதிக்க வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கேஸ் ஃபிளேம சிம்ல மாத்திட்டு ஆல்ரெடி ரெடியா பொடிச்சு வச்சிருந்த பச்சரிசியை இந்த பால்ல சேர்த்துட்டு ஒரு தடவை ஈவனா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ ஒரு தட்டை போட்டு மூடிட்டு இந்த பால்ல இந்த அரிசி கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு லோ ஃபிளேம்லயே வேகணும். தட்டை போட்டு மூடும் போது நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய தட்டுல இது மாதிரி ஒரு சின்ன ஹோல் இருக்கான்னு பாத்துக்கோங்க. இது போல ஹோல்ஸ் இல்லாத லிட்டா இருந்ததுன்னா கொஞ்சமா கேப் விட்டுட்டு மூடி விட்டுடுங்க. இது போல மூடி விடுறதுனால கடாயில இருக்கிற பால் பொங்கி வழிஞ்சு வெளியில வந்து விடாம இருக்கும். இப்ப கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துல இந்த பால்ல சேர்த்திருக்க அரிசி நல்ல முழுமையா சாஃப்டா பாருங்க நல்லா மலர்ந்து பூ போல வெந்து வந்துருச்சு. நம்ம சேர்த்திருந்த பாலுமே நல்லா வத்திட்டு பாதிக்கு பாதி அளவு குறைஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்துல நம்ம ஆல்ரெடி வச்சிருந்த குங்குமப்பூ கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சேர்க்கறது முற்றிலும் ஆப்ஷன் தான். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்ப இதை நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா தளதளன்னு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது கம்ப்ளீட்டா ஆறிக்கிட்டே இருக்கட்டும். இது ஆறுற கேப்ல பேன்ல 3/4 கப் அளவுக்கு பொடித்த வெல்லம் 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு இப்ப இந்த வெல்லத்தை கரைச்சுக்கலாம். வெல்லத்தை பாகுபதம் வர்ற அளவுக்கெல்லாம் காய்ச்ச வேண்டாம். ஜஸ்ட் இந்த வெல்லம் நல்லா கொதிச்சுட்டு நல்லா கரைஞ்சி லைட்டா கட்டிப்பட்டு வரும்ல அந்த ஸ்டேஜ்ல கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. கரைச்ச இந்த வெள்ள தண்ணியுமே கம்ப்ளீட்டா ஆறட்டும். ஆல்ரெடி பால்ல வேக வச்சிருந்த அரிசியும் நல்லா வெந்துட்டு இந்த சமயத்துல ஆறி இருக்கணும். அதே சமயம் இப்ப நம்ம கரைச்சு வச்சிருந்த இந்த வெள்ளை தண்ணி கரைசலும் முழுமையா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு வடிகட்டியை பயன்படுத்திட்டு இந்த வெள்ளை தண்ணி முழுசையுமே வடிச்சுட்டு இதுல சேர்த்துக்கணும். இந்த முறையில நம்ம ஏன் செய்யறோம்னா சூடா இருக்கிற பால்ல வெள்ளை தண்ணியை சேர்த்து கரைச்சு விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா பாயாசம் திரிசல் ஆயிடும். சோ அது மாதிரி ஆகக்கூடாதுன்னு தான் ரெண்டுமே முழுமையா ஆறினதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்றோம். இப்ப பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சமயத்துல கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா ஈவனா கலந்து விடுங்க. இதுல சேர்த்திருக்க நெய் நல்லா கரைஞ்சு வரணும். அதே சமயம் இதுல சேர்த்திருக்க கூடிய வெல்லம் தண்ணியில உள்ள பச்சை வாசனை போயிட்டு பாயாசம் நல்லா தளன்னு கொதிச்சு இந்த மாதிரியான ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ் கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்ததா அடுப்புல ஒரு தாளிப்பு கரண்டியில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இதுல முந்திரி, பாதாம், பிஸ்தா, உலர் திராட்சை, நறுக்கிய பெரிச்சம்பழ துண்டுகள் இது எல்லாத்தையுமே ஒரு தடவை இந்த நெய்யில வறுத்து விட்டுக்கோங்க. எல்லாமே நல்ல நிறம் மாறி சிவந்து வந்ததுக்கு அப்புறமா 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா துருவிய தேங்காயை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இந்த நெய்யில இருக்கிற சூட்லயே தேங்காயை நல்லா பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ் கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. பொதுவா திருப்புல்லானி பெருமாள் கோவில்ல செய்யற இந்த பால் பாயாசத்துல எந்த விதமான இது போல தாளிப்பும் சேர்க்க மாட்டாங்க. இந்த தாளிப்பு முற்றிலும் ஆப்ஷன் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க, இல்ல ஆத்தென்டிக்கா ட்ரெடிஷனல் டேஸ்ட்ல வேணும்னா இதை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிட்டு செய்யுங்க. இப்போ நான் இந்த தாளிப்பு இதுல சேர்த்திருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு கோவில் நறுமணம் வேணும்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரத்தை விரல்களால நுணுக்கிட்டு சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை ஈவனா மிக்ஸ் பண்ணி முடிச்சிருங்க. இப்ப ஃபைனலா ரெடி ஆயிடுச்சு. ராமநாத
ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கிற திருப்புல்லானி ஊர்ல உள்ள ஆதி ஜெகநாதர் பெருமாள் கோவில்ல செய்யற பாயாசம் நாமளும் நம்ம வீட்ல ரொம்ப ஈஸியான முறையில செஞ்சிடலாம். டேஸ்ட் சொல்லவே வேணாம், செஞ்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு சுவையா இருக்குன்னு. நீங்களும் இந்த ஆடி மாதத்துல ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த ஸ்வீட்டை சிறப்பு பிரசாதமா உங்க வீட்டு சுவாமிக்கு நைவேத்தியமா வச்சு படைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த திருப்புல்லானி பாயாசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.